துணைவேந்தர்கள் நியமன சட்டம் தொடர்பான வழக்கில் ஆளுநர் ரவிக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ். உயர்நீதிமன்றத்தின் தடைக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு மனு மீது உத்தரவு. தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிப்பு. பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்றும் திட்டவட்டம். தவேக அறிவிப்பால் தமிழ்நாட்டில் மும்முனை போட்டி உறுதியானது. கூட்டணி அழைப்பை விஜய் நிராகரித்ததால் அதிமுக பாஜக அதிர்ச்சி. ஒகேனக்கலில் நீர்வரத்து 43,000 கன அடியாக அதிகரிப்பு. மேட்டூர் அணைக்கு 29,000 கன அடி நீர் வந்து கொண்டிருக்கும் நிலையில் 30,000 கன அடி நீர் திறப்பு. அவினாசி இளம்பெண் ரித்தன்யா தற்கொலை வழக்கில் மாமியார் சித்ரா தேவி கைது. வரதட்சணை தொடர்பாக அடுத்தடுத்து வீடியோ ஆதாரங்கள் வெளியான நிலையில் நடவடிக்கை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 440 ரூபாய் குறைந்தது. சவரன் 72,400 ரூபாய்க்கு விற்பனை. கோவை மாவட்ட வளர்ச்சிக்கான மாஸ்டர் பிளான் திட்டத்தை வெளியிட்டார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். உழவர் நலத்துறை சார்பில் ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் உள்ளிட்ட 5 திட்டங்கள் தொடக்கம். அதிமுக உட்கட்சி விவகாரத்தை விரைந்து விசாரிக்க தேர்தல் ஆணையம் உறுதி. விசாரணைக்கு காலக்கெடு நிர்ணயிக்க வேண்டாம் என உயர்நீதிமன்றத்தில் வேண்டுகோள். தமிழ்நாட்டில் பாஜகவுடன் கூட்டணி சேரும் எந்த அணியும் தோற்கடிக்கப்பட வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் தேசிய செயலாளர் டி. ராஜா வலியுறுத்தல். பாமக கொறடா பதவியிலிருந்து அருளை நீக்கிவிட்டு மயிலம் சிவக்குமாரை நியமித்தார் அன்புமணி. கொறடாவாக அருளே தொடர்வார் என்று பேரவைத் தலைவருக்கு ராமதாஸ் கடிதம். பாட்டாளி மக்கள் கட்சி அருள் அவர்கள் நீக்கப்பட்டதின் காரணமாக சட்டமன்ற கொறடாவாக மயிலம் சட்டமன்ற உறுப்பினர் சிவக்குமார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற கொறடாவாக சேலம் மேற்கு எம்எல்ஏ அருளாகிய நானே தொடர்வேன் என்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள் பாட்டாளி மக்கள் நிறுவனரும் தலைவருமான மருத்துவர் ஐயா அவர்கள் வழங்கிய கடிதத்தை சட்டப்பேரவை முதன்மை செயலாளரிடத்திலும் சபாநாயகருடைய தனிச் செயலாளரிடத்திலும் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன். முஸ்லிம் லீக் தலைவர் காதர் மொஹிதீனுக்கு தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது சுதந்திர தினத்தன்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்குகிறார். திருப்புவனம் அஜித்குமார் மரணம் தொடர்பாக 3வது நாளாக மாவட்ட நீதிபதி விசாரணை. அரசு மருத்துவர், ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்டோர் நேரில் ஆஜராகி விளக்கம். திருப்புவனம் அஜித்குமார் மீது புகார் அளித்த நிகிதா தீவிர பாஜக ஆதரவாளர் என்பது அம்பலம். அண்ணாமலையை ஆதரித்து தொடர்ந்து பதிவிட்டவர் என்பதால் சமூக ஊடகங்களில் விமர்சனம் வலுக்கிறது. அஜித்குமார் மரணத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடத்த அனுமதி கோரி வழக்கு. குறைந்தபட்சம் 15 நாட்களுக்கு முன்பே கடிதம் தர வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழா ஏற்பாடுகள் தீவிரம். கோபுரத்தின் அருகில் இருந்து பக்தர்கள் காணும் வகையில் பிரம்மாண்டமான மேடை அமைப்பு. குன்னூர் சுற்றுவட்டார பகுதிகளில் காய்த்து குலுங்கும் நாவல் பழங்கள். தேடி வரும் பறவைகளின் கீச்சொலியால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. உத்தராகண்ட், குஜராத், மத்திய பிரதேசம் உள்ளிட்ட வட மாநிலங்களை புரட்டி போட்ட கனமழை. இமாச்சல பிரதேசத்தில் இதுவரை 69 பேர் உயிரிழப்பு, 37 பேரை காணவில்லை.
மணிப்பூரில் நடந்த அதிரடி தேடுதல் வேட்டையில் குவியல் குவியலாக மீட்கப்பட்ட ஆயுதங்கள், துப்பாக்கிகள், வெடிகுண்டுகள், வெடிமருந்து உள்ளிட்டவை பறிமுதல். வரி சலுகைகள் செலவு குறைப்புக்கான மசோதா அமெரிக்க செனட்டில் நிறைவேற்றம். அமெரிக்க வாழ் இந்தியர்களுக்கு புதிய சிக்கல். $1 டிரில்லியன் பொருளாதாரம் என்ற இலக்கின் ஒரு பகுதியாக கோவை மாஸ்டர் பிளான் 2041 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ளார். தமிழ்நாட்டை 2030ஆம் ஆண்டுக்குள் $1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு பல்வேறு முன்னோக்கு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. நமது இலக்கை அடைவதற்கான அனைத்து அடித்தளங்களையும் அமைத்து வளர்ச்சியின் பாதையில் வீறுநடை போடுகிறோம் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். எல்லோருக்கும் எல்லாம், அனைத்து பகுதிகளுக்குமான பரவலான சீரான வளர்ச்சி என்று திட்டமிட்டு நாம் வைக்கும் ஒவ்வொரு அடியும் தமிழ்நாடு உயர்ந்து நிற்பதற்கான அடித்தளம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன் ஒரு பகுதியாக கோவையின் வளர்ச்சியில் பெரும் பங்காற்ற உள்ள 1531 சதுர கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட கோயம்புத்தூர் உள்ளூர் திட்ட பகுதியின் 2வது முழுமை திட்டத்தை முதலமைச்சர் வெளியிட்டுள்ளார். ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு 30 வருஷமா இதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் ரொம்ப ஹாப்பி இந்த மாஸ்டர் பிளான் ரிலீஸில். கிட்டத்தட்ட 60 லட்சம் பாப்புலேஷன் பை 2041 அவங்க நீட்ஸ் கேட்டர் பண்ணுற அளவில் இந்த மாஸ்டர் பிளான் அமைஞ்சிருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் டைமாக ஜியோ கிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மூலமாக நல்ல அக்யூரசி லெவலில் இந்த மாஸ்டர் பிளான் அமைக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக 18,67,00,000 ரூபாய் மதிப்பில் செயல்படுத்தப்படும் ஊட்டச்சத்து வேளாண் இயக்கத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். காய்கறிகள், பழங்கள், பயிர் வகைகள், சிறுதானியங்களின் உற்பத்தியை அதிகரித்து உழவர்களின் வருமானத்தை உயர்த்தும் வகையில் இந்த திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கம் எனும் புதிய திட்டம் ரூபாய் 18,67,00,000 மதிப்பில் 2025-26ஆம் ஆண்டு நிதிநிலை அறிக்கையில் அறிவிக்கப்பட்டது. ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கத்தின் கீழ் 15 லட்சம் காய்கறி விதை தொகுப்புகள், 9 லட்சம் பழச்செடி தொகுப்புகள் மற்றும் 1 லட்சம் பயறு வகை விதை தொகுப்புகள் விவசாய பெருமக்களுக்கு வழங்கும் வகையில் இப்புதிய திட்டத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்று தொடங்கி வைத்தார்கள். மேலும் 103,38 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 52 வேளாண் கட்டடங்கள், கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 25,15 லட்சத்தில் கட்டப்பட்ட கட்டடங்களை முதலமைச்சர் காணொலியில் திறந்து வைத்தார். திருச்செந்தூர் முருகன் கோயிலில் 10,57 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 52 அறைகளுடன் கூடிய பக்தர் தங்கும் விடுதியையும் திறந்து வைத்தார். தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ள நடிகர் விஜய் கொள்கை எதிரியான பாஜகவுடன் ஒருபோதும் கூட்டணி இல்லை என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் செயற்குழு கூட்டம் பனையூரில் கட்சியின் தலைவர் விஜய் தலைமையில் நடைபெற்றது. இதில் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதலமைச்சர் வேட்பாளராக விஜய் அறிவிக்கப்பட்டார். மேலும் கூட்டணி குறித்து முடிவெடுப்பதற்கான அதிகாரத்தை விஜய்க்கு செயற்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. கூட்டத்தில் பேசிய தவேக தலைவர் விஜய் கொள்கை எதிரியான பாஜகவுடன் நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஒருபோதும் கூட்டணி இல்லை என்று அறிவித்தார். மலிவான அரசியல் ஆதாயங்களுக்காக மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்தி மக்களிடையே வேற்றுமையை விதைத்து அதில் குளிர்காய நினைக்கிறது பாஜக. அவர்களின் இந்த விஷமத்தனமான வேலைகள் வேறு எங்கு வேண்டுமானாலும் எடுபடலாம், ஆனால் தமிழகத்தில் ஒருபோதும் எடுபடாது. சமூக நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் சமத்துவமும் ஆழமாய் வேரூன்றிய மண் இந்த தமிழ்நாட்டு மண். எனவே இங்கு தந்தை பெரியாரை அவமதித்தோ அறிஞர் அண்ணாவை அவதூறுக்கு உள்ளாக்கியோ அல்லது தமிழ்நாட்டின் மதிப்பிற்குரிய தலைவர்களை வைத்தோ அரசியல் செய்ய நினைத்தால் அதில் பாஜக ஒருபோதும் வெற்றி பெறவே இயலாது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2வது மாநில மாநாட்டை திருச்சி அல்லது மதுரையில் ஆகஸ்ட் மாதம் நடத்துவது என்றும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வரும் செப்டம்பர் முதல் டிசம்பர் வரை தமிழ்நாடு முழுவதும் விஜய் சுற்றுப்பயணம் மேற்கொள்வார் என்றும் தவேக தெரிவித்துள்ளது. விஜய் முதலமைச்சர் வேட்பாளராக களமிறங்குவதன் மூலம் 2026 சட்டமன்ற தேர்தலில் மும்முனை போட்டி உறுதியாகியுள்ளது.
மேலும் அதிமுக பாஜக விடுத்த கூட்டணி அழைப்பை விஜய் நிராகரித்துவிட்டதும் தெரியவந்துள்ளது. அதிமுக பாஜக கூட்டணியில் தாவேக இணையும் என இரு கட்சிகளும் எதிர்பார்த்து காத்திருந்த நிலையில் விஜய் முடிவு அவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மெகா கூட்டணி அமைக்கும் அதிமுக பாஜகவின் முயற்சிக்கு தாவேக அறிவிப்பு பெரும் பின்னடைவாகவும் கருதப்படுகிறது. கட்சியின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிப்பதால் பாமக கொறடா பதவியில் இருந்து எம்எல்ஏ அருளை அன்புமணி நீக்கியதாக வழக்கறிஞர் பாலு தெரிவித்துள்ளார். ஆனால் தன்னை நீக்கும் அதிகாரம் கட்சியின் நிறுவனரும் தற்போதைய தலைவருமான ராமதாசுக்கு மட்டுமே உண்டு என்று அருள் கூறியுள்ளார். இருவரும் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சியில் 5 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இப்போ தலைவர் திரு கௌரவ தலைவர் திரு ஜி.கே. மணி அவர்கள் உடல்நலம் சரியில்லை, அவரால் வர முடியவில்லை. இந்த 3 பேர் இங்கே வந்திருக்கிறார்கள். எனவே அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையினர்கள் எடுக்கக்கூடிய முடிவு தான் சபாநாயகர் அவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் விரும்பினால் கூட அதை அவரால் செய்ய முடியாது. எனவே இது ஒரு கட்சியினுடைய நடவடிக்கையாக நாங்கள் உங்களை பார்க்கிறோம். கட்சியினுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய வகையில் ஒரு நபர் செயல்படுகிறார் என்று சொன்னால் அவர் மீது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அவர் நீக்கப்பட்டதற்கு பிறகு கூட நீங்கள் நல்லா கவனிச்சிருப்பீங்க, இன்றைக்கு இன்றும் நேற்றும் ஊடகங்கள் பெரிய அளவில் அருள் அவருடைய நீக்கம் தொடர்பான செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் எவ்வாறு பொது தளத்தில் நடந்து கொண்டார், எத்தகைய செய்திகளை ஒரு கட்சியினுடைய தலைவர் மீதே ஒரு கருத்தை, ஒரு அபாண்டமான கருத்தை, அவதூறான கருத்தை, அவர் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கக்கூடிய செய்தியை அவர் கூறினார். ஒரு முறை அல்ல, 2-3 முறை தெரிவித்தார் என்ற அடிப்படையில் தான் இந்த நடவடிக்கையை நாங்கள் மேற்கொண்டோம். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற கொறடாவாக சேலம் மேற்கு எம்எல்ஏ அருளாகிய நானே தொடர்வேன் என்பதற்காக மருத்துவர் ஐயா அவர்கள், பாட்டாளி மக்கள் நிறுவனரும் தலைவருமான மருத்துவர் ஐயா அவர்கள் வழங்கிய கடிதத்தை சட்டப்பேரவை முதன்மை செயலாளரிடத்திலும் சபாநாயகருடைய தனிச் செயலாளரிடத்திலும் கொடுத்து விட்டு வந்திருக்கேன். இல்லை, அது முன்னாடி இருந்து நான் இருக்கிறேன். இப்போ புதுசாக கொடுத்துருக்காங்க. அது அது என்னோட ஐயா தான். ஆமாம், ஐயாவா தலைவர் ஜி.கே. மணி, தலைவர் ஜி.கே. மணி. தெரியல, சரியா தெரியல. கட்சியினுடைய தலைவரே இன்னைக்கு மருத்துவர் ஐயா தான். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவரே மருத்துவர் ஐயா அவர்கள் தான். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனராக இவ்வளவு நாள் இருந்தவர். 46 ஆண்டு காலமாக இந்த கட்சியை துவங்கி எவனா ஊமை ஜனங்களுக்காக உழைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர் ஐயா அவர்கள் தான் பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர். என்னுடைய அண்ணன் அன்புமணி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி செயல் தலைவராக மருத்துவர் ஐயா அவர் அறிவித்திருக்கிறார். என்னை நீக்குவதற்கான அதிகாரம் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்கள் நியமனம் தொடர்பான தமிழ்நாடு அரசின் மேல்முறையீட்டு வழக்கில் ஒன்றிய அரசு, தமிழ்நாடு ஆளுநர் ஆர்.என். ரவி, பல்கலைக்கழக மானியக் குழு ஆகிய தரப்பினர் பதிலளிக்குமாறு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாடு சட்டமன்றத்தில் திமுக அரசு நிறைவேற்றிய பல்வேறு மசோதாக்களை ஆளுநர் ஆர்.என். ரவி நீண்ட காலமாக நிலுவையில் வைத்திருந்தார். இதைத் தொடர்ந்து தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் கடந்த ஏப்ரல் மாதம் தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் ஆளுநரின் செயல் அரசியல் அமைப்பை மீறியது என கண்டனம் தெரிவித்தது. ஆளுநர் ரவி நிலுவையில் வைத்திருந்த துணைவேந்தர் நியமனம் தொடர்பான மசோதாக்களுக்கு அரசியலமைப்புச் சட்டம் பிரிவு 142 கீழ் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றமே ஒப்புதல் வழங்கி தீர்ப்பளித்தது. இந்நிலையில் துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநரின் அதிகாரங்களை பறிக்கும் திருத்தச் சட்டங்களை நிறுத்தி வைக்க உத்தரவிடக் கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த நீதிபதி சுவாமிநாதன் அமர்வு துணைவேந்தர் நியமனம் தொடர்பான சட்ட திருத்தங்களை செயல்படுத்த தடை விதித்தது. இதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் பி.எஸ். நரசிம்மா, ஆர். மகாதேவன் அமர்வு மனுவுக்கு 4 வாரத்திற்குள் பதிலளிக்க ஒன்றிய அரசு, தமிழ்நாடு ஆளுநர் அலுவலகம், பல்கலைக்கழக மானியக் குழு மற்றும் எதிர்மனுதாரர்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் புளியம்பட்டியைச் சேர்ந்த பழங்குடியின மாணவி இந்திய கடல்சார் பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று பல்கலைக்கழகத்தில் படிக்க தேர்வாகியுள்ளார். விடாமுயற்சியால் சாதித்த மாணவிக்கு வாழ்த்துக்கள் குவிந்து வருகிறது. மலையாளி பழங்குடி சமூகத்தைச் சேர்ந்த கவிதா 11ஆம் வகுப்பு படிக்கும்போது தந்தையை இழந்துள்ளார். கவிதாவுக்கு மூத்த சகோதரியும் 7ஆம் வகுப்பு படிக்கும் தம்பியும் உள்ள நிலையில் குடும்பத்தை காப்பாற்ற தாய் பூங்கொடி குவைத்தில் வீட்டு வேலைக்கு சென்றுள்ளார். பாட்டி வீட்டில் அக்கா தம்பியுடன் உள்ள கவிதா 12ஆம் வகுப்பை புளியம்பட்டியில் உள்ள பழங்குடி மாணவர்களுக்கான ஏகலைவா உண்டு உறைவிட பள்ளியில் படித்துள்ளார்.
வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற லட்சியத்தோடு படித்த கவிதா வழக்கமான படிப்புகளுக்கு மாறாக விசாகப்பட்டினத்தில் உள்ள இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தில் படிக்க விருப்பம் கொண்டுள்ளார். இதற்காக செங்கல்பட்டு மாவட்டம் குமிழியில் உள்ள கியூட் தேர்வு பயிற்சி மையத்தில் விடாமுயற்சியோடு படித்த கவிதா நுழைவுத் தேர்வில் வெற்றி பெற்று பிடெக் கப்பல் கட்டுமான துறையில் படிக்க தேர்வாகியுள்ளார். எங்கள் அப்பா இருந்ததால் எங்கள் அம்மா தான் என்னை பார்த்துக்கிறதால ஃபேமிலி சைடு காசுலாம் அவ்வளோவா இல்லை. கவர்மெண்ட் பே பண்ணுறதால இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதுனதில் இந்த எக்ஸாம் ரொம்ப கஷ்டம், இதெல்லாம் படிக்கவே முடியாது. எங்கள் அம்மா கஷ்டத்தை நினச்சி இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்லை, நமக்கு நம்மளால் முடியாதுன்னு எதுவுமே இல்லைல்ல, அதனால் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எங்கள் கவர்மெண்ட் தான் எல்லாத்துக்குமே காசுலாம் கட்டுறாங்க. அதனால் எல்லா எக்ஸாமுமே நாங்கள் அப்ளை பண்ணி ட்ரைனிங் கூப்பிட்டு போனாங்க. அங்கேயும் போய் நல்லா படித்தோம். படிச்சுட்டு எக்ஸாமுக்கு கூப்பிட்டு போய் எக்ஸாம் எழுதணும். எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டேன். பாஸ் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டீச்சர்ஸோட சப்போர்ட்டில் ஆன்லைன் கிளாஸஸ்லாம் நம்ம பண்ணி எல்லா மாணவர்களையும் இந்த தேர்வில் பங்கு பெற வச்சு இன்றைக்கி ஒரு சக்ஸஸ் பண்ணி காட்டியிருக்கிறோம். அளவில்லாத ஒரு மகிழ்ச்சி தான் இந்த இடத்துல நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னு கேட்டாக்க ஒரு வெற்றி அப்படின்றது பார்த்தோன்னாக்க அது எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றது என்னோடய இடத்துலேருந்து பார்த்தா கண்டிப்பாக அதை ஃபீல் பண்ண முடியும். சாதித்த மாணவி கவிதாவின் கல்விச் செலவை தமிழ்நாடு அரசே ஏற்றுள்ளது. அயராத உழைப்பால் சாதித்த மாணவி கவிதாவுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.